அமித்ஷாவுக்கு போட்டிங்களா அந்த உத்தரவு, மோடிக்கு போட்டிங்களா இந்த உத்தரவு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கட்டுப்பாடு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நேர கட்டுப்பாடு, எனக்கு மாத்திரம் இடம் கொடுக்க போலீஸ் சொல்கிறாங்க. பெரிய இடமெல்லாம் நாங்கள் சொன்னோம் வேணான்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சி கேட்குறாருங்க. அவர் என்ன பண்ணுறது? எரிச்சலை உண்டாக்கி தனக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விளம்பர இதனுடைய விளைவு தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். இறந்தவர்களை பார்த்தீங்கன்னா பெண்கள், சிறுவர்கள், அவங்களாம் ஓட்டு போடுறாங்க. 1.5 வயசு குழந்தை கூட அதில் அவங்களாம் ஓட்டு போடுறோம். உள்ளூர் பொறுப்பாளர்கள் இருந்தால் அவங்க கவனிச்சிருப்பாங்க. யாரும் இங்கே போடல. அதனுடைய விளைவு தான் இந்த 38 மரணம். 10,000 பேர் வருவாங்கன்னு பர்மிஷன் கேட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன சந்து நாங்கள் எவ்வளோ சொல்லி கேட்காம இருக்கோம். இப்போ வந்து என்ன சொல்கிறேன், போலீஸார் வந்து ஏன் எங்களுக்கு பெரிய இடத்த கொடுக்குற ஒரு கட்சிக்காரர் கேட்குறேன். எப்படி கேட்கலாம்? ஓ புத்தி எங்கே போச்சு? அந்த இடத்துல நடத்த மாட்டேன், நான் பெரிய மைதானத்தை நடத்த நீ இல்லை சொல்லணும். திமுக மேலே பழி போடத்தான் பார்ப்பான். இவ்வளோ கூட்டத்தில் வந்து அடி நடத்தி இருந்தாங்க. எப்பேற்பட்ட ஸ்டாம்பிட் நடந்தது? இதை விட அதிகமாக இல்லை சேர்த்து போயிருக்கு. போய் பேசுகிறாங்க. கரண்ட் நிறுத்தத்துக்கு அரசாங்கம் காரணம்னு ஒரு மீட்டிங்கில் பேசுகிற போன மீட்டிங்கில் அப்புறம் தான் கவர்மெண்ட் போட்டுச்சு. நீ தான் வந்து கேட்ட கவர்மெண்ட் இதை மின்சாரத்தை நிறுத்த சொல்லி பார்த்தா நேற்று அதே தான் பண்ணியிருந்தாங்க. மின்சார கம்பத்தில் ஏறிட்டிக்கிறாங்க. கரண்ட் இருந்தாக்கா அவன் ஒரு 10 பேர் சேர்த்து போயிருப்பான். என்ன ஆகுது? தொழிலாளர்களை சந்திக்காத பேசினா மாட்டிக்கோங்கிற அந்த புத்தியை ஒடுக்கிறது. விஜய் அங்கே இருந்திருந்தாலும் அந்த கூட்டம் அப்படியே அலமோதிக்கிட்டு வரும்போது 30 பேர்த்த கொண்ட மாதிரி இவரையும் விஜயம் போட்டு அமைச்சு கொண்டு போயிருப்பாங்க. உயிர் பொழைச்சி வந்துருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போதைக்கு போய் அங்கே போய் ஆறுதல் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க ஆத்திரத்தில் இருப்பாங்க, கோபத்தில் இருப்பாங்க. முன்னால் தான் போச்சுருப்பாங்க. நீ அங்கே போனீங்கன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக சிபிஐ கிட்ட கொடுத்தா முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி வந்து சென்னைட் ஆலை பற்றி எதாவது தெரியுமா? நமக்கு விஷயத்தை ஒழிச்சு கட்டி அப்படியே மூடி மறைச்சின்னு குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா சிபிஐ கிட்ட கொடுங்க. பழனிசாமி எதுக்கிட்ட தான் சிபிஐ கேட்பார், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் ஜாஸ்தி. அவர் ஆட்சியில் தான் எல்லாமே நடக்கும். எல்லாம் சிபிஐ கிட்ட விட்டார், மூடிட்டு தப்பிச்சுட்டு. அதெல்லாம் நீங்கள் காரணம் காட்டி கைது செய்யலாம். கைது செய்யாமல் விடும்போது இதையும் கேஷன் பண்ணுறது திமுக தான் பண்ணி. இந்த கைது செய்யறதுக்கு காரணம் இருந்து கூட பெரிய மனசோட திமுக விட்டுடுச்சுங்கிறது வந்து அவங்க தான் ஸ்கோர் பண்ண போகிறாங்க. வணக்கம் சார். சார், நேற்று நைட்லேருந்தே இந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து பெரும் துயரமாக இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் வந்து 40 பேர் அந்த பலி எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு. இந்த செய்தியை முதல்ல கேட்டபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதிர்ச்சி தான். கூட்டம் கூடுற இடத்துல இதெல்லாம் நடக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். நடந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். அரசாங்கமும் சரி, கட்சியும் சரி. முதல்லேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், கட்சியில் வந்து பொறுப்பாளர்களை நீங்கள் போடணும். நீங்கள் மேடைக்கு வர்றீங்க, ஒரு கூட்டம் பெரிய கூட்டமெல்லாம் வருது. அவங்க கட்சி உறுப்பினர்களாக என்ன ஒன்றுமே தெரியல. நிர்வாகிகள் யாருன்னு கேட்டால் உங்கள் கட்சியில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. யாரோ பச்சி புச்சின்னு யாரோ ஒரு ஆளை சொல்கிறீங்க, அப்புறம் யாரோ ஒரு லாட்ரி ஏஜென்ட்டு சொல்கிறீங்க. வேறு யாருமே இல்லை. இப்போ கரூரில் வந்து உங்களுக்கு கட்சி ஆஃபீஸ் இருக்கா இல்லையா? கரூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையா? 10 நாளைக்கு முன்னாடி தாங்க திமுக வந்து முப்பெரு விழா நடத்திருக்கு. அதில் முன்ன விட இதை விட பெரிய கூட்டம் வந்ததுங்க. அமைதியாக உட்காந்துட்டு அமைதியாக போயிட்டாங்க. அதே ஊர் தானே. கூட்டத்துக்கு ஏன் இப்படி ஆச்சு? 2 நாள் முன்னாடி எடப்பாடி அவர்கள் கூட அதே இடத்துல பேச என்ன ஆச்சு? இன்னுமே ஆகலையே. நீயா வனையை தேடிக்கிட்ட? நீ மீட்டிங்கில் ஏறி பேசும் போதானே என்னென்ன கூத்து அடித்த? அமித்ஷாவுக்கு போட்டிங்களா அந்த உத்தரவை, மோடிக்கு போட்டிங்களா இந்த உத்தரவை, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கட்டுப்பாடு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நேர கட்டுப்பாடு, எனக்கு மாத்திரம் இடம் கொடுக்குறது? போலீஸ் சொல்கிறாங்க. பெரிய இடமெல்லாம் நாங்கள் சொன்னோம் வேணான்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சி கேட்குறாருங்க. அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு. நெரிச்சலை உண்டாக்கி தனக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்கிற இந்த விளம்பர அவர் இன்றைக்கி நேற்று இல்லை, சினிமாவிலேயே அவர் ரத்தான் பண்ணார். அவர் படங்கள் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கதை திருடப்பட்டதுன்னு ஒரு செய்தி விடுவார். நிஜ கதாசிரியர் வழக்கு அப்படின்னு போட்டு அதை செய்தியாக பண்ணி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டே தான் அவர் வந்துக்கிட்டு இருந்தார். சினிமாவில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துட்டீங்க. எல்லா இடத்துலையும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கணும்னு எப்படி தெரியும்? யோசித்து பார்க்கணும். அந்த ஊரில் ஒரு மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்தாங்க. அந்த பொறுப்பாளர்கள் வந்து கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வர்றதுக்கு லேட்டாகும், நிச்சயமாக லேட்டாகும். எந்த தலைவனாலும் டைமுக்கு வர முடியாது. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் அந்த நேரத்துக்கு வரும். இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்து இதில் வந்து நேரத்தை வந்து கடைப்பிடிக்கிறதுங்கிறது முடியாது. நீங்கள் நேரம் தாழ்த்தி வந்தது நான் குற்றமாக சொல்லலை. அது வரலாம் அங்கே இருந்த பொறுப்பாளர் இருந்திருந்தால் கட்சியில் வந்து இருக்கிற தொண்டர்களை மற்ற பேச்சாளர்களை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அவங்க பேச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீ வரும்போது கரெக்டாக பேச ஆரம்பிக்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல சார். அதாவது இப்ப நாமக்கல்ல வந்து ஒரு காலங்காத்தால கொடுக்கப்பட்ட பர்மிஷன் வந்து 8:45. ஆனா அவர் சென்னையிலேருந்து அந்த தனி விமானம் மூலமா கிளம்புற அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்ததே 8:45. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றம் அப்படின்ற மாரி வந்து அவர் சொல்றாரு. இவ்வளோ பொறுப்பு இல்லாம ஒரு தலைவர் இருப்பாங்க. நீ வரணும் கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காம, ஏன்னா பொறுப்பாளர்களை நீ போடலை, நீயே தலைவன். வேட்பாளர்கள் யாருனாக்க தூத்துக்குடியில் யாரா வேட்பாளர்? விஜய். மதுரையில் யாரா வேட்பாளர்? விஜய். வேட்பாளர் கூட நானேங்கிறேன், 234 பேச்சாளர் நீயே. வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், எல்லா புகழும் எனக்கே, எதுவாக இருந்தாலும் எனக்கே அப்படின்னாக்கா அதனுடைய விளைவு தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. இறந்தவர்களை பார்த்தீங்கன்னா பெண்கள், சிறுவர்கள், அவங்களா ஓட்டு போடுறவங்க. 1.5 வயசு குழந்தை கூட அதில் அவங்களா ஓட்டு போடுறவங்க. வேடிக்கை பார்க்க வர்றாங்க. திருவிழாவில் கூட்டத்துக்கு வர்ற மாதிரி 63 விழாவுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க, பார்க்குறதுக்கு வர்றாங்க. அது மாதிரி தான் வந்திருக்காங்க. இப்போ அது புரிஞ்சுக்க. எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறுறாங்க. உன்னா நீ பேசும்போது உன் பேச்சை கவனிக்கல அவங்க. அவங்க பாட்டுக்கு தலைவான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. உன்னை பார்க்குறதோட அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நீ என்ன பேசணும், நீ என்ன சொன்னேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆக நீ ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க, உனக்கு இருக்கிற சினிமா செல்வாக்கு இன்னும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். உங்கள் மாதிரி ஊடகங்கள் அவரை உன்னை நல்லா ஏற்றி விட்டாங்க. அதை கல் குடித்த நான் பைத்தியம் முடித்த குரங்கு கல் கொடுத்த மாரி ஏற்றி விட்டாங்க. இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்ட. இப்போவும் நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு ஊர்லேயும் கட்சிக்கு ஆஃபீஸை திறந்து அங்கே உள்ளூர் பொறுப்பாளர்களை போட்டு தேர்தல் நடத்தி, பொதுக்குழு, செயற்குழு நிர்வாகிகள் நல்லா தேர்தல் நடத்தி, கட்சிக்குள்ளாரையாவது தேர்தல் நடத்து. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு தேர்தலை நீ பார்க்கல. உனக்கு என்ன ஓட்டு விழுவுன்னு உனக்கே தெரியாது. நீ அரசியல்வாதி ஆணியா இல்லையாங்கிறது இன்னும் நமக்கு புரியலை. ஒரே பேச்சை எல்லா இடத்துலையும் பேச, திமுக ஒழிக்க, பாஜக ஒழிக்க, கொள்கை எதிரி திமுகங்கிற. சரி, எந்த கொள்கைக்கு திமுக எதிரின்னு அதையாவது சொன்னியா? உன் கொள்கை என்னன்னு உனக்கே தெரியலையே. கொள்கை எதிரின்னு சொல்கிற, எந்த கொள்கைக்குப்பா எதிரி? அதுவே பேசலையே. இன்னும் ஊருக்கு அதே தான் பேசிக்கிட்டு வர்றேன். ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு மைக்கினுடைய ஒயரை கட் பண்ணிட்டாங்கங்கிற சிரிப்பு தான் வருது. காமெடி பீஸா நீயாவே இருக்க. அதனால் நீ வந்து கட்சியை இன்னும் நீ ஆர்கனைஸ் பண்ணலை. முதல்ல நான் சொல்கிறது அது தான். கட்டாயத்தின் பேரில் நீ அரசியலுக்கு வந்திருக்க. உனக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்லா தெரியுது. அதனோட விளைவு தான் வந்து ஒரு முதிர்ச்சியின்மையை வந்து முழுக்க வெளிப்படுத்துகிறேன். ஒரு லோக்கல் ஆட்களை வச்சு இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான டெக்னிக் உனக்கு தெரியல. இன்றைக்கி 38 பேரை பலி கொடுத்துட்டு அரசியல் கற்றுக்கிறேன். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. சினிமா கவர்ச்சியில் மயங்கினா இதுதான் உனக்கு நடக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய வந்து மர்மங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது அவர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் நிறைய பேர் மயங்கி விழுறாங்க. அதை வந்து விஜய் அவர்கள் பார்த்துட்டு அவருக்கு ஏதோ சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்காத மாதிரி வந்து அடுத்தடுத்த இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில்லாம் போடுறாரு. இந்த மாதிரி அங்கே மயக்கம் போட்டவங்கலாம் பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே சீக்கிரமாக வந்து உள்ளே இறங்கி போகிறாரு. இந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் கூட இந்த மாதிரி கூட்டத்தில் மயக்கம் போட்டு உழுவுத்தாங்க செய்வாங்க. உள்ளூர் பொறுப்பாளர்கள் இருந்தால் அவங்க கவனிச்சிருப்பாங்க, யாரையுமே போடலை. அதனுடைய விளைவு தான் இந்த 38 மரணம். இப்போது அது பாரு, கட்சிக்கு உள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் ஆஃபீஸை தர பொறுப்பாளர்களை போடு, கூட்டத்தை அவங்கள வச்சு ஆர்கனைஸ் பண்ணு. கட்சியில் எப்படி நடத்துறது நான் இப்போ வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஏன் வேலையாது? உன்னை ஒரே நிமிஷத்தில் நீ பண்ணதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருப்பேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அறிவுரையை கேட்குற மூட்லையும் நீ இல்லை. உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறா தான். இப்போ 10,000 பேர் வருவாங்கன்னு பர்மிஷன் கேட்டிருக்கேன். வர்றதுக்கு தாமதப்படுத்தி ஒரு சந்துக்குள்ளார அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த சின்ன சந்து நாங்கள் எவ்வளோ சொல்லி கேட்காம இப்போ வந்து என்ன சொல்கிறேன், போலீஸார் வந்து ஏன் எங்களுக்கு பெரிய இடத்த கொடுக்குற ஒரு கட்சிக்காரர் கேட்குறாரு. எப்படி கேட்கலாம்? ஓ புத்தி எங்கே போச்சு? அந்த இடத்துல நடத்த மாட்டேன், நான் பெரிய மைதானத்தை நடத்துவேன், நீ இல்லை சொல்லணும். கரண்ட் நிறுத்துறதுக்கு அரசாங்கம் காரணம்னு ஒரு மீட்டிங்கில் பேசுகிற, போன மீட்டிங்கில் அப்புறம் தான் கவர்மெண்ட் போட்டுச்சு. நீ தான் வந்து கேட்ட கவர்மெண்ட் இதை மின்சாரத்தை நிறுத்த சொல்லி. பார்த்தா நேற்று அதை தான் பண்ணியிருக்காங்க. மின்சார கம்பத்தில் ஏறிட்டிக்கிறான். கரண்ட் இருந்தாக்கா அவன் ஒரு 10 பேர் செத்து போயிருப்பான். என்ன ஆகுறது? அதைத்தான் சொல்கிறோம். அனுபவத்தர்களை வச்சு நீ கட்சியை நடத்துப்பா. தலைவன் நீ தான் உனக்கு தான் எல்லாமே. 150 கோடி இதில் வந்துடும், கவலைப்படாத. அந்த வருமானம் உனக்கு வந்துடும். ரோல்ஸ் ராய்ஸில் அதை விட பெரிய கார் கூட நீ வாங்கலாம், சம்பாதிக்கலாம், கவலைப்படாத. ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நீ செஞ்சிட முடியாது.
சினிமாவில் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது வந்துட்டேன், பெருசாக வந்தேன். அது இல்லாமல் வந்து அரசியலில் ஒன்றும் எதிர்பார்க்காது. 4 பேர்த்திட்ட கேளுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். முதிர்ச்சி வேணும் உனக்கு, அதுதான் சொல்கிறோம். 38 பேர் இறந்துருக்காங்க. இப்போவாவது கொஞ்சம் இந்த இதை வச்சாது ஏதாவது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். உண்மையில நான் குறை சொல்ல மாட்டேன். அது நீ இப்ப ஏன் நிர்வாக சார்? கட்சியை வந்து சரியாக அமைக்காததுனால வந்த குறைபாடு. ஏன்னா இப்ப நெறைய பேருக்கு வந்து எடுத்த உடனே முதல் வந்து இப்ப இது வந்து விஜய் தான் காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து அவர் மேல குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், எப்படி என்ன அனுபவமின்மை, தெரியாது அவருக்கு. அவரை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எந்த கட்சி அவர் வந்து லோக்கலில் இருக்கவங்க மேலே படி சொல்லிட்டு போயிருக்கலாமே, சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே. கரூர் இருந்த அமைப்பாளர் சரியாக செய்யாத அந்த பழி என் மீது விழுந்ததுன்னு ஒரு அறிக்கை விடலாமில்ல, விட முடியலையே. ஆனா நேத்து அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் வந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கேட்டபோது கூட அவர் வந்து அப்படியே கம்முன்னு அப்படியே போயிட்டாரு. அது நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எதாவது ஏடா கூடமாக கேட்டு அவர் ஏடா கூடமாக பதில் சொல்லி அதை அடுத்த பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். மௌனம் கலங்கனாச்சின்னு அசாமர்த்தியமாக போயிட்டார். அந்த அறியாமை பார்ப்பா அவர் தெரிஞ்சு பத்திரிகையாளர்களை சந்திக்காத பேசினா மாட்டிக்கோங்கிற அந்த புத்தி அவருக்கு இருந்தது. ரெண்டாவது அந்த இடத்த விட்டு அவர் வேகமாக ஓடிட்டார். அது அடுத்தது நல்ல பாயிண்ட். ஆனா அது வந்து இப்ப எல்லாரும் சொல்லும்போது விஜய் அங்க இருந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணுமா இல்லையா இல்லை, அப்படின்ற மாதிரி நான் அதை நான் சொல்றாங்க. ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அனுபவ ரீதியாக சொல்கிறேன். 1940 ஹாலிவுட் பிரமாதமாக இருந்த காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த ஹாலிவுட் ஸ்டாரு இப்படி தான் கூட்டத்தை பார்த்து கையசைச்சான். அந்த ஒரு பெரிய கூட்டத்தில் கலந்து அந்த கூட்டம் அப்படியே ஓடியாந்தது. கட்டுக்கடங்காமல் அந்த கூட்டம் அப்படியே ஏறி போய் மேலே ஏறி இவனையும் நசுக்கி அவனும் செத்து போயிட்டான். ஸ்டார் செத்து போயிட்டான். அந்த நடிகர் சூப்பர் வந்து ஸ்டார் செத்து போயிட்டான் கூட்ட நெரிசலில் சிக்கி. வாட் அ வே டு கோங்கிற ஒரு படத்தில் அந்த சீனை காட்டுவாங்க. அந்த விஜய் அங்கே இருந்திருந்தாலும் அந்த கூட்டம் அப்படியே அலமோதிக்கிட்டு வரும்போது 30 பேர்த்த கொண்ட மாதிரி இவரையும் விஜய் போட்டு அமைக்கி கொண்டு போயிருப்பாங்க. உயிர் பொழைச்சி வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. இப்போதைக்கு போய் அங்கே போய் ஆறுதல் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆத்திரத்தில் இருப்பாங்க, கோபத்தில் இருப்பாங்க. உன்னால தான் போச்சுன்னுவாங்க. நீ அங்கே போனீங்கன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது மறுபடியும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆளாயிடும். எல்லாருக்கும் ஒரு ஒரு குரலா இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே சார். இப்போ வந்து நீங்க ஒரு தலைவர்னு சொல்லிட்டு வரீங்க. மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி நடத்துவோம்லாம் இவ்வளோ பேசுனீங்க. ஆனா ஒரு மனசாட்சி கூட இல்லாம இங்க இருந்து அந்த மக்கள்கிட்ட பார்க்காம அதாவது நீங்க வரலாட்டாலும் பரவாயில்ல. உங்க கட்சி நிர்வாகிகள் கூட ஒருத்தர் கூட அந்த ஆஸ்பத்திரி பக்கம் வரமாட்றாங்க. இதுல என்ன நீங்க வந்து பெரிய தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அரசியல் சார்ந்து நிறைய தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த கட்சிக்காரர்கள் போய் அந்த குடும்பத்துக்கு எதாவது பேச போனீங்கன்னா வாடா உன்னால தான்டா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சாத்தி விடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். ஏன் வந்தேன்னுவாங்க. ஆனால் இப்போதைக்கு விஜய் கட்சியை சேர்ந்தவங்க யாருமே போய் ஆறுதல் சொல்கிறதோ இது சொல்கிறதோ எதுவுமே இல்லாமல் அடக்கி வாசிங்க, பேசாமல் இருங்க. எல்லாரும் வந்து இது வந்து என்ன ஒரு இதுவா சொல்றாங்களா, ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா அப்படின்னா, அதாவது அந்த விபத்து நடந்து ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ளேயே வந்து தாவேக்கா வந்து தன்னோட குற்றச்சாட்டை மறைக்க கை கழுவ வந்து சிபிஐ கிட்ட வந்து வழக்கு போகணும்னு சொல்லி பேசுறாங்க. சிபிஐ கிட்ட கொடுத்தா முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி வந்து ஸ்டெர்லைட் ஆலை பற்றி எதாவது தெரியுமா நமக்கு? ஒரு விஷயத்தை ஒழிச்சு கட்டி அப்படியே மூடி மறைச்சிடணும், குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா சிபிஐ கிட்ட கொடுங்க. இன்றைக்கு வரல சிபிஐ ஒரு கேஸை கண்டுபிடிச்சி குற்றவாளிகள் உள்ளே தள்ளாங்கன்னு வரலாறே கிடையாது. கொடுத்துருங்க, இன்னும் 100 வருஷம் வரலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக சிபிஐ பழனிசாமி எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ கேட்பார், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் ஜாஸ்தி. அவர் ஆட்சியில் தான் எல்லாமே நடந்தது. எல்லாம் சிபிஐ கிட்ட விட்டார், மூடிக்கிட்டு தப்பிச்சிட்டு போயிட்டார். சிபிஐ கிட்ட கொடுங்க, டிஎன்டு அதோட சரி. அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அட்வைச்சர் தான். சிபிஐ உத்தரவுக்கு கொடுங்க, சிபிஐ மிச்சத்தெல்லாம் பார்த்துக்குவாங்க, உங்களை காப்பாற்றிடுவோம், கவலைப்படாது. ஓகே சார். ஒரு பக்கம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் மேலே, விஜய் கட்சிக்கு மேலே வந்து ரொம்ப கொந்தளிச்சு பேசுறது, இந்த மாதிரி பொதுமக்கள் கூட அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கும் போது தாவிக கட்சிக்காரர்கள் வந்து இந்த மாதிரி சிபிஐக்கு வழக்கு போகணும்னு சொல்லி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து திட்டமிட்டு சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு சில பேர்கள் வந்து இதில் வந்து திமுக வந்து இதில் வந்து சதி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை வந்து கோர்ட் வந்து கையில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா துணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் வந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நாடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இதில் வந்து நழுவிக்க பார்க்குறாங்களா, இல்லை திமுக மேலே வந்து பழி போட நினைக்கிறாங்களா? திமுக மேலே பழி போடத்தான் பார்ப்பாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடிச்சு செத்தான். கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களுக்கு நீ விஜய் போய் அனுதாபம் தெரிவித்தார். அவன் பண்ணது சட்டவிரோதமான வேலை, கைது பண்ணணும் அவங்கள. அவன் செத்ததுக்கு அனுதாபம் தெரிவித்து இந்த கவர்மெண்ட் அப்போ ஒரு காசு வர கொடுத்தாங்க. சாராயம் கடையில் விற்கிது,
அதை விட்டுட்டு போய் அதுக்கு பேரே கள்ளச்சாராயம், திருட்டு சாராயம், அதை வாங்கி குடிக்கிறேன்னா நீ எப்பேற்பட்ட துரோகி. ஒரு ஜெயிலில் இல்லை தள்ளு, நீ செத்ததுக்கு அனுதாபம் எப்படி தெரிவிக்கிறது? அதை வந்து அரசியலாக்க பார்த்தாலும் நிற்கல. அதே தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சொந்த விஷயத்துக்கு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆள் ஒரு அடித்து தீர்த்து விட்டாங்க. அது நாங்கள் எங்கள் ஏரியாவில் தான் அவர் இருந்தார். அம்பத்தூர் தான் அவருடைய அட்டகாசமெல்லாம் இருந்தது. ஊர் ஜனங்க அவர் மேலே எவ்வளோ இதில் இருந்தாங்க. அதை வந்து அந்த பாரஞ்சித்துங்கிற ஒரு அந்த சினிமா டைரக்டர் அதை வந்து ஜாதி கலவரமாக மாற்றுறது ட்ரிபியூனல் எடுபடலை, மக்கள் மத்தியில் எடுபடலை. அதனால் இதை வந்து நீதி விசாரணை அது கேட்குறது எல்லாமே ரைட்டு. அப்படி தான் அரசியல் பண்ணணும். இதை வந்து நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் அது உங்களுக்கு லாபகரமாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்லணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இருக்குதாங்கிறது தெரியும். ஓகே. அதே போல் அந்த களத்தில் இந்த தாவேகா தொண்டர்கள் அவர்கள் வந்து நிறைய வந்து குற்றச்சாட்டுகளாக சொல்கிறாங்க. அதாவது கரண்ட் வந்து அன்வான்டாக நிறைய வாட்டி கட் பண்ணிட்டாங்க, அதனாலேயே நிறைய வந்து கூட்ட நெரிசல் உண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து போலீஸ் வந்து அடிதடி நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அடிதடி நடத்துன மாதிரி தெரியலையே. அடிதடி இருந்தாக்கா கூட்டத்தில் இவ்வளோ அந்த அந்த அடிதடியில் 4 பேர் செத்து போயிருப்பாங்க. அடிதடி நடத்தியிருந்தா அவ்வளோ கூட்டத்தில் வந்து அடிதடி நடத்தியிருந்தாக்கா எப்பேற்பட்ட ஸ்டாம்பிட் நடந்திருக்கும். இதை விட அதிகமாக இல்லை செத்து போயிருக்கணும். போய் பேசுகிறாங்க. அதுதான் வந்து அந்த இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் வந்து கரண்ட்டை கட் பண்ணுங்க, எங்கள் தொண்டை ரசிகர்கள்லாம் எலக்ட்ரிக் கம்பத்தெல்லாம் ஏறுவாங்க, ஷாக் அடிச்சு செத்து போடுவாங்கன்னு சொல்லி அரசாங்கத்திட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. விஜய் மேடையில் நான் பேசுவதை தடுப்பதற்காக மின்சாரத்தை வெட்டி நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னாரு. அப்புறம் தான் மறுநாள் போட்டாங்க, நீ தான்ப்பா கேட்டேன். கெட்டிக்கார முழுகு 8 நாளுமாங்க. விஜய் புழுகெல்லாம் 8 நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது. ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு ஒயரை கட் பண்ணாங்கன்னாரு. அப்படிப்பட்ட ஆள் அவர். அமித்ஷா பேச்சினால் உத்தரவு போட மாட்டேங்கிறேன், நான் மோடி பேச்சினால் தடையில் எனக்கு மாத்திரம் ஏன்னு கேட்டார். உனக்கு மாத்திரம் ஏன்? இதனால தான் அவங்கெல்லாம் ஆர்கனைஸ்டு கட்சி, உனக்கு ஆர்கனைசேஷன் இல்லை. கரூர் அமைப்பாளர்கள் யார்? அவங்கெல்லாம் இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் வந்து தலைமறைவு அப்படின்னு சொல்லி இப்போ செய்தி சரண்டராக இருக்கணும். மதியழகன் அப்படின்னு சரண்டராக இருக்கணும். யார் அந்த ஆள்? அவர் கரூர் மாவட்ட செயலாளர். அப்படி ஒரு ஆள் இருக்காரா? செய்தியில் வந்தது நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருந்தால் அது எவனுமே பொறுப்பெடுத்துக்கிட்டு. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது? தாவேகா ஆஃபீஸ் கரூரில் எங்கே இருக்குது? அந்த இடத்த காட்டுங்க, அந்த அட்ரஸ் கொடுங்க. இருந்தால போடலையே. வந்து செத்து போனவங்களும் இறந்து போனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும். அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? நடிகரை பார்க்கலாங்கிற ஆவல் அதுதான் வந்துருக்கு. அதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். அதை ஓட்டா மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாக்கா அது பண்ணலை நீ. ஏன்னா உனக்கு கட்சியில் வந்து உனக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அதை வந்து ஓட்டா மாற்றுறதுக்கான அரசியல் தெரிஞ்ச ஆட்களை வந்து நீ நியமிக்கணும். அப்போ தான் முடியும். தாவேகா தொண்டர்களாக இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு வந்து திமுக சார்பில், அதாவது கரூர் வந்து செந்தில் பாலாஜியோட ஒரு பெரிய ஒரு கோட்டையாக திகழ்து. அந்த இந்த இந்த கூட்டத்தை வந்து சதி பண்ணி இது வந்து தகர்க்கணும் அப்படின்னு சொல்லி திமுக சார்ந்து செந்தில் பாலாஜி சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பின்னாடி வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க அந்த தாவேகா கட்சியை சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறது. அப்படித்தான் சொல்லி ஆகணும், அப்படித்தான் சொல்லணும். இப்போ விஜய் மாத்திரம் என்ன பேசுகிறாரு? நல்ல வளவளப்பான தார் ரோட்டில் 5 கோடி ரூபா காரில் வர்றாரு, சாலைகளே இல்லைங்கிறாரு. மேடையில் வந்துட்டு எந்த சாலையிலப்பா வந்தேன்னு காட்டும். ஒரு வசதி இல்லைங்கிறாரு. தனி விமானத்தில் வந்து இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து காரில் வர்ற 30 மைல் 40 மைல் காரில் வர்ற வளவளப்பான ரோட்டில் வர்ற, சாலைகளே இல்லைங்கிற. எந்த ரோட்டில் வந்து எப்படி வந்த நீ? அதான் கேள்வி. அண்ணாமலை ஒரு தடவை மழை பெஞ்ச போது ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடித்தார். கணுக்கால் தண்ணியில் ஒரு படகுல ஏறிக்கிட்டு போனார். பார்த்தீர்களா தண்ணீர் எப்படி இருக்கிறது? அப்படி அந்த ஓரமாக ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்தது. சரி, நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க அடிச்சு. அப்புறம் தான் இருந்துச்சு, ஓஹோ நாம் என்ன பண்ணுறது, நம்ம போட்டில் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஏதோ உதவி பொருள்லாம் கொண்டு வர்றாரு. பார்த்தாக்கா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவன் வந்து மழையில் அவத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு காரணம் வந்து திமுகன்னு பேசிக்கிட்டு போனார். நீ என்ன பண்ணுறதா இருக்குன்னு இப்போ போட்டை மடித்து எடுத்துக்கிட்டு தூண்டா காண துணியை காண ஓடிக்கிட்டேன். இதுதாங்க அரசியல். அரசியல் பண்ணுறதுக்கு புத்திசாலித்தனம் வேணும். இதையே பெருசாக நீங்கள் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்க. ஆந்திராவில் வந்து புஷ்பா 2 அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது வந்து இதே மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே ஒரு 2 பேர் இருந்தாங்க.
அதற்கு வந்து அந்த படத்தோட கதாநாயகன் வந்து அவர் வந்து முன்னறிவிப்பின்றி அந்த இடத்துக்கு வந்த போது அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதனால வந்து அவரை கைது செஞ்சு விசாரணை பண்ற அளவுக்குலாம் போச்சு. இப்ப இங்க வந்து அதே மாரியான விஷயம். அத விட பல மடங்கு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 40 பேருன்றது ஒரு ரொம்ப பெரிய நம்பரு. ஸோ இத்தன பேர் இறந்திருக்காங்க. ஸோ விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா? இல்ல என்ன இல்லை, நடக்கும் அதெல்லாம் அடுத்து? நீங்கள் காரணம் காட்டி கைது செய்யலாம். அதனால் என்ன லாபம் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா, கைது செய்யாம விடும்போது இதையும் கேஷ் பண்ணுறது திமுக தான் பண்ணிக்கும். இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி பேச்சு கைது செய்யறதுக்கு காரணம் இருந்து கூட பெரிய மனசோட திமுக விட்டுடுச்சுங்கிறது வந்து அவங்க தான் ஸ்கோர் பண்ண போகிறாங்க. ஆக என்னாச்சு? இழப்புக்கு இழப்பும் போச்சு. வர வேண்டிய அனுதாபம், உனக்கு வந்திருக்க வேண்டிய அனுதாபம், கவர்னர் அரசாங்கம் வந்து மெத்தனமாக இருந்ததுனால தான் இந்த இறந்தார்கள்னு சொல்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை. உனக்கு எகெயின்ஸ்டாக இத்தனை பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா உனக்கு அனுதாபமாக மாறி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் திமுகவுக்கு மாறுது. இப்போ நீங்கள் கேட்குறது அது அந்த பக்கம் தான் போகுது. இதுவும் அவங்களுக்கு தான் போகுது. என்ன என்ன பிரயோஜனம்? இதை மாற்றுறதுக்கு உனக்கு சக்தி இல்லை. அதைத்தான் சொல்கிறேன், அரசியல் வேறு, சினிமா இல்லைப்பா, பாரு. இப்ப வந்து இவருக்கு வந்து எதிர்ப்பா வந்து நிறைய விஷயங்கள் இப்ப கிளம்பியிருக்கு. இப்பதான் அவர் வந்து இப்ப தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள் ஆரம்பிச்சு, இப்பதான் வந்து மெதுவா வந்து மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையிலேயே வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரியான தடங்கள்லாம் வருது. இதற்கப்புறம் வந்து அவர் வந்து சுற்றுப்பயணங்கள் போறது ஏற்புடையதா இருக்குமா? ஸ்டெர்லைட் ஆலையில் எல்லாம் நடந்தப்புறம் பழனிசாமிலாம் வெடி போகலையா? அது மாதிரி தான். ஆனால் பழனிசாமி மாதிரி அடையாளம் தெரியாத ஆள், அதனால் அவர் ஒரு யாரும் மக்கள் சட்டப்படலைங்கிறது வேறு விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து தான் நிற்கணும். கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம அவசரப்படக்கூடாது. ஆனா மக்கள் நம்புவாங்களா? இதுக்கப்புறம் திருப்பி அவர் வேற ஒரு ஊருக்கு இந்த மாதிரி சுற்றுப்பயணமோ இல்ல அரசியல் இப்போவே சார்ந்த நம்பினாங்கன்னு என்ன இருக்குது? என்னத்த பேசினார் அவர்? திருப்பி திருப்பி திமுக என் கொள்கை எதிரி அப்படின்னாரு. முதல்ல உன் கொள்கை என்னன்னு சொல்லி, எதை எதிர்த்து திமுக நின்றுச்சுன்னு சொல்லு. அது கொள்கையே என்னன்னு சொல்லாமல் கொள்கை எதிரின்னு சொன்னாங்க, சிரிக்கிறாங்க. உன்னை பார்க்க வந்த கூட்டம், இந்த நிமிஷம் வரலும் உன்னை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் தான் அது. சேலத்தில் நயன்தாரா வந்தபோது 3,00,000 பேர் வந்துட்டாங்க. இங்கே 20,000 60,000 10,000 பேர்னு சொல்லி 27,000 பேர் வந்துட்டதா சொல்கிறாங்க. அவ்வளோதான். 3,00,000 பேர் வந்தாங்க சேலத்தில். அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் இதுக்கு ட்ரம்ப்பெல்லாம் எதிர்த்து அந்த மாதிரி நின்று இருக்கலாம் எலெக்ஷன். அந்த அளவுக்கு சினிமா கிரேஸ் இல்லாத ஊர்லேயே நயன்தாராவுக்கு அவ்வளோ பெரிய க்ரௌடு. கரூர் போன்ற ஊர்களெல்லாம் சினிமாவுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே நட்சத்திரங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே ஒரு நட்சத்திரம் ஒருத்தன ஒரு கிரேஸ் இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் 30வது தடவையாக சொல்கிறேன். உள்ளூரில் உனக்கு ஒரு கிளைக்கழகம் இருந்து அதுக்கு நிர்வாகிகள் இருந்தால் அவங்க வந்து இன்னைக்கு வரலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கூட்டங்களை போட்டிருப்பாங்க, பாட்டுகளை பாடியிருப்பாங்க, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீ வரும்போது ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. அதை செய்யலையேப்பா நீ. இன்றைக்கி ஒன்றும் அதை செய்யலை. எல்லாமே நீ தான் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு. இதுக்கப்புறம் மக்கள் அதாவது இப்ப அவர் ஓட்டு கேட்டு வரும்போது இந்த விஷயத்த வந்து பேச மாட்டாங்களா? இதை வந்து அது எதிர்ப்பா மாறாதா? எப்படி ஒரு நினைக்கிறீங்க? நம்பிக்கை என்னன்னா, சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காரு. சிபிஐ இதை வந்து ஆற போட்டு ஊற போட்டு ஊறுகாய் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் நடந்தப்புறமும் பழனிசாமி யாரும் பழனிசாமி கதை வேறன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன வேணாலும் பேச, அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லாத ஆசாமி, அதனால் வேறு விஷயம். பட்டு இது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க, குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார்.